தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தலை பேரையும் சரி தளபதி பேரையும் சரி பல பேர் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய கடமை வந்து பார்த்திங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கும் சரி தளபதி ஃபேன்ஸ் 2 பேத்துக்குமே இருக்குது. அவங்களுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக கிடையாது. இது வந்து திருத்தப்பட வேண்டிய சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாரை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சத்தியமாக ரொம்பவே மெய் செலுத்து போயிட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் மேலே வந்து பாசத்தை காட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸை மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பயங்கரமாக பாசத்தை காட்டுறோம். எல்லாரையுமே உட்பட என்ன உட்பட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து ரசிக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க, அவனை மதிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர எல்லா ஆக்டருமே சரி எல்லாத்து மேலேயும் மிகப்பெரிய பாசம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்தை வந்து உடைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இப்போ இருக்கிற பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மீடியாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரை பற்றி தான், அதாவது நீங்கள் தான் மெயினாக உங்கள் 2 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களை வந்து புஷ் பண்ணி சொன்னால் இன்னொருத்தவங்க சண்டை போடுவீங்க. அதை வச்சு தான் எல்லாருமே பிஸ்னஸே பண்ணுறது. இப்போ விஜய் சாரை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் சண்டை போட வந்துடுவாங்க. அஜித் சாரை புகழ்ந்து பேசிட்டா விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து சண்டை போட வந்துடுவீங்க. இதை வச்சு தான் பெரிய பிஸ்னஸ் இங்கே எல்லா இடத்துலையுமே ஓடிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இது முக்கியமே கிடையாது. நீங்கள் வந்து சண்டை போடுறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே கிடையாது. நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்கன்னு தெரியல, அது உங்களுக்கே தெரியல, அதுதான் பிரச்சனையே. உங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணினா சுற்றி இருக்க எல்லா வீடியோஸும் எல்லாம் கிரியேட் பண்ணி அது எல்லாமே இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவே காட்டி அதை வந்து உங்களை ரசிக்க வச்சிருச்சு. இப்போ விஜய் சாரை தப்பாக காட்டி அதை வந்து ரசிக்க வைக்கிறாங்க, அஜித் சாரை தப்பாக காட்டி அதை ரசிக்க வைக்கிறாங்க. அப்போ ரசிக்க வைக்கிறப்ப என்ன ஆயிருதுன்னா அதுவே உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அதுக்கு அந்த அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வந்து பழக்கமாக போயிடுது. இது உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு கிடையாது, சுற்றி இருக்க விஷயங்கள் தான் உங்களை அப்படி மாற்று. ஒரு மனுஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் பெரிய லைட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து பெரிய லைட்டானா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவனோட நெகட்டிவை மட்டுமே நோண்டிட்டு இருக்கணுமா, இல்லை அவன் எப்படி பெரிய ஆள் ஆனா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா? நல்லா யோசிச்சுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஒரு மனுஷன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்ககிட்ட பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்க்கணுமா, இல்லை அவன் எப்படி பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா? அதை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போட்டது. அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக வரல. 2 பேருமே அவங்கவுங்களுடைய பாதை வேறு, அவங்களுடைய வாழ்க்கை வேறு, அவங்களோட குடும்பம் வேறு, அவங்க பிறந்த விதம், அவங்களுடைய வளர்ந்த விதம், அத்தனை பிளேஸுமே வேறு. ஸோ அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரியே வளர்ச்சியில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 பேர்த்தோடைய வாழ்க்கையும் வேறு வேறு பாதையில் வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறி 2 பேரும் காம்படிஷனாக வர அளவுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா 2 பேருமே வளர்ந்துட்டு வர டைமில் தான் 2 பேருமே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் எந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கிட்டையும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்களோ அதே அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இப்போ இருக்காங்க. பிரச்சனை எல்லாமே நம்மக்கிட்ட நம்மளோட மனசில் தான் இருக்குது. நம்ம அரசியலை பற்றி பேசினா ஒரு விஷயம் சொல்லுவோம், அரசியல்வாதிகளாம் பிரச்சனை இல்லை, நாட்டு மக்களிடம் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர்களை ரசிகர்கள்கிட்ட தான் பிரச்சனை. நம்ம எப்படி ரசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இருக்கிற வந்து மீடியாவும் சரி எல்லா விஷயமும் சரி நம்மளை வந்து இது ஒரு விஷயத்தை கேவலப்படுத்த நம்மளை ரசிக்கும்படி மாற்றிருக்கு. நம்மளுக்குள்ளே வச்சுக்கங்களேன், நம்மளோட ஃப்ரெண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணுறோமோ அதை பார்த்தா நம்ம ரசிப்போம். ஓட்டுறதுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. இப்போ கவுண்டமணி சார் செந்தில் சார் காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு காமெடின்னு ஒன்று வைக்கிறாங்கன்னா அந்த காமெடியில் வந்து கவுண்டமணி சார் வந்து கிண்டல் பண்ணுவார், அடிப்பார், உதைப்பார், அதை வச்சு தான் வந்து சிரிக்க வைப்பாங்க மக்களை. ஆனால் அந்த காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி காமெடி இருக்காது. ஆனால் இப்போ வர காமெடிகள் எல்லாமே யாரையும் புண்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து கேவலப்படுத்துறது பார்த்தீங்கன்னா நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தங்களை புகழ்ந்து பேசினா ஒருத்தங்க இகழ்ந்து பேசணுங்கிற ஒரு தாட்டுக்கே நம்மளாம் வளர்ந்துட்டோம். 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. 2 பேர்த்தோட வளர்ச்சி நம்ம வந்து திட்டிக்கிறதுனால ஒன்றும் அழிச்சிட முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து புகழ்ந்தாதான் அவங்க 2 பேரும் வளருவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. நம்ம வந்து அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க பெரிய ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க ஆல்ரெடி பெரிய லைட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய சம்பளமும் சரி, அவங்களுடைய படத்துடைய பிஸ்னஸும் சரி எல்லாமே உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து தியேட்டருக்கு போய் 120 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னாலே போதும், அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். அதை நம்ம ஒழுங்காக பண்ணுனா போதுங்கிறது என்னுடைய ஒரே தாட். சரி, அவங்க வளர்கிறாங்கல்ல, அதை பார்த்து நம்ம எத்தனை பேருங்க வளர்கிறோம்? எனக்கு விஜய் பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு விஜய் சாரோட இந்த ஒரு பழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணுறது தான் காரணம், அஜித் சாரோட இந்த பழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணுறது தான் காரணம்னு சொல்லிட்டு எத்தனை ஃபேன்ஸ் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் மீடியங்கிறது அந்த 120 ரூபா டிக்கெட் கொடுத்து அந்த 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீ மறக்கணும்ல, ஏன் மறக்கலை?
அப்புறம் எதுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு மெமரி கிரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் எப்படி வீட்டுக்குள்ளே வருது? அப்போது சினிமாவுக்குள்ளே இந்த 3 மணி நேரத்து ரசிக்கிறத விட நம்ம வெளியே வந்து அவங்கள வந்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே நமக்கு இருக்காங்கன்னு அர்த்தம் நம்மளோட மனசுக்குள்ளே. அப்போது அதை ஏன் நீ பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றாமல் நெகட்டிவ் எனர்ஜியாக மாற்றுற? எனக்கு அதான் என்னோட ஒரே கொஷின். முடிவு பண்ணிட்டீங்க, இவர் தான் என்னோட வந்து தலைவன் முடிவு பண்ணிட்டீங்க. தலைவன் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அஜித் சார் யாராவது ஒருத்தவனை கேவலமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை விஜய் வந்து யாராவது ஒருத்தனை கேவலமாக பேசி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த வீடியோவில் போட்டதில் 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக பேசுனாங்க, ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. 2 ஃபேன்ஸுமே, அஜித் சார் ஃபேனாக இருக்கட்டும், விஜய் சார் ஃபேனாக இருக்கட்டும், 2 பேருமே அவ்வளோ ஜென்யூனாக பேசிக்கிறீங்க. ஏன் அவங்க வந்து ரசிக்கிறோம், ஏன் வந்து அவங்கள வெறுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் கரெக்டாக இருக்குது. ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% பீப்புள்ஸ் மட்டும்தான் ஏன் வெறுக்கிறோம், ஏன் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சரியாக ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் 70% பேர் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. அஜித் எனக்கு பிடிக்கும், அவங்க ஃபேன்ஸ் தான் பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் விஜய் ஃபேன்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை? தலைவன் கிட்ட பிரச்சனை இல்லை, தொண்டன் கிட்ட தான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணணும், தொண்டன் தான் திருந்தணும், தலைவனை திருத்த முடியாது. தலைவன் ஒழுங்காக தானே இருக்கான், அவன் எதுக்கு திருந்தணும்? ஒழுங்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் சினிமாங்கிறது ஒரு பகுதி கிடையாது. சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒதுக்க வர வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சினிமாவில் வாழ்ந்து உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை எடுத்து வாழணும். அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழணுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையான ரசிகன். அதே மாதிரி ஒரு ரசிகனை ரசிக்க தெரியாதவன், ஒரு ரசிகனை மதிக்க தெரியாதவன் ரசிகனே கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ரசிகன். அதை புரிஞ்சுக்கிட்டவர் தான் அஜித்தும் சரி, விஜயும் சரி. நான் வந்து உண்மையாக அஜித்தோட ஃபேன், நான் உண்மையான விஜயோட ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அஜித் ஃபேனை ரசித்தாதான், அஜித் ஃபேனை வந்து மதித்தாதான் நீங்கள் விஜயோட ஃபேன். நீங்கள் விஜய் ஃபேனை மதித்தாதான் நீங்கள் அஜித்தோட ஃபேன். இல்லைன்னா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், அஜித்தோட ஃபேனும் கிடையாது, விஜயோட ஃபேனும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அஜித் சாரே ஃபாலோ பண்ணல, அஜித் சாரே நீங்கள் மதிக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் அஜித் சாரோட ஃபேனாக இருப்பீங்க? தன்னம்பிக்கை இருக்கவன் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி காட்ட மாட்டான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தான், என் தலை தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படி சொல்லி தான் ஒரு பெரிய ஆளாகணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. சென்னையில் மழை வந்தப்போ எல்லா ஃபேன்ஸுமே சரி, தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், விக்ரம் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தனுஷ் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சீங்க. அந்த ஒற்றுமை ஏன் இப்போ இல்லைன்னு கேட்குறேன். நான் ஒரு படத்துக்காக ஏன் அடிச்சுக்கிறீன்னு கேட்குறேன். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கலாமே. 2 கோடி பேருங்க, சும்மா கிடையாது. எல்லா ஃபேன்ஸ் குரூப்பையும் சேர்த்துனீங்கன்னா, சில ஃபேன்ஸ் யூனியனையும் சேர்த்துனீங்கன்னா, இவங்க உங்கள் 2 பேரை மட்டுமே சேர்த்துனாலே கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே இருக்கீங்க. அந்த தமிழ்நாட்டுடைய ஃப்யூச்சரோட அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துக்கிட்டு வெறும் மெமையை பார்த்துக்கிட்டு அதை மாதிரிலாம் பார்த்து உங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை மட்டும் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சாதாரண ஒரு ரசிகனாகவே உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். சாதாரண ஒரு சம்பளம் வாங்கிட்டு சாதாரண வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முன்னேற்றம்னா என்னன்னே தெரியாத ஒரு சாதாரண மனுஷனாகவே வாழ்ந்து செத்து போயிருவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஃபேன் அப்படிங்கிற விஷயம், கண்மூடித்தனமான ஃபேனுங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டு உங்கள் தலைவனை பார்த்து வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். திட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திட்டுங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திப்போம்.